ஹலோ மாணவர்களே, வணக்கம்ப்பா. பருவம் 3 பயிற்சி 3.1 உள்ள 7வது சம இன்னைக்கு பார்ப்போம். 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. இதில் நமக்கு செவ்வகத்தோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்கன்னா இதில் நம்ம ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சுற்றளவும் கண்டுபிடிக்கணும், பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டே கொடுத்த அளவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்னப்பா, செவ்வகத்தின் நீளம் L = நமக்கு 6 மீட்டர், அகலம் B = 4 மீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு சுற்றளவு கேட்டிருந்தாங்க, அதை எடுத்துக்கலாம். சுற்றளவு P = நீளம் 2 பெருக்கல் L + B. சரியாப்பா, சுற்றளவுனா 2 பெருக்கல் நீளம் கூட்டல் அகலம் வரும். அப்போ நான் 2 × 6 கூட்டல் 4. இப்போ ப்ராக்கெட் உள்ளதை கூட்டி போட்டோம்ப்பா. கூட்டினா என்ன வருது நமக்கு? 6 4 கூட்டினா 10 பெருக்கல் 10. 10 இப்போ 2 தடவை சொன்னால் 10 20. இப்போ எல்லாமே என்ன இருக்குது நமக்கு? மீட்டர். இதை நம்ம மீட்டர் எழுதலாம். அப்போ நான் சுற்றளவு = 20 மீட்டர். இதுக்கடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு. அப்போ நான் பரப்பளவு A = நீளம் பெருக்கல் அகலம் L பெருக்கல் B. நீளம் இங்கே நமக்கு என்ன இருக்குது? 6 பெருக்கல் அகலம் 4. 6 இப்போ 4 6 4 24. 24 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர். சரியாப்பா, பரப்பளவு A = 24 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த சம்பா, 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. இப்போ சதுரத்தின் பக்கம் நமக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு நாம் சதுரத்தின் சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிப்போம். சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. பரப்பளவுக்கு 4s. பரப்பளவுக்கு s பெருக்கல் s, பக்கம் பெருக்கல் பக்கம். சரியாப்பா, சரி, நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அளவை எடுத்து எழுதலாம். சதுரத்தின் பக்கம் S = நம்ம கொடுத்தது 8 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கம் S = 8 சென்டிமீட்டர். இதில் நம்ம கேட்டது சுற்றளவு P = 4 பெருக்கல் பக்கம். அதில் என்ன பண்ணுவோம்? 4 பெருக்கல் S. அப்போ நான் 4 பெருக்கல் Sக்கு பக்கம் என்னப்பா? 8. 8 பட்ட 4 தடவை சொன்னால் 4 8 32 சென்டிமீட்டர். இப்போ நான் சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சுற்றளவு P = 32 சென்டிமீட்டர். இதிலே பரப்பளவு A = S பெருக்கல் S. 8 பெருக்கல் 8. எஸ்ங்கிறது பக்கம், பக்கம் 8 நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 8 பெருக்கல் 8, 8 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர். சரியாப்பா, A = எடுத்துட்டப்பா. 9ஆம் கணக்கு, 6 அடி 8 அடி மற்றும் 10 அடி பக்க அளவு உள்ள செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த செங்கோண முக்கோணம் இங்கே பாருங்கள். இந்த செங்கோண முக்கோணத்தில் இது A, இது B, இது C. சரியாப்பா, இதில் சுற்றளவு கேட்டால் A கூட்டல் B கூட்டல் C அப்படின்னு செஞ்சிடுவோம். சரியா, இது பரப்பளவு கேட்டால் நமக்கு செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவு என்ன இருக்குது? அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அப்படி இருக்கான். அப்போனா நம்ம இங்கே அடிப்பக்கத்தை அளவையும் உயரத்தையும் கூட்ட போகிறோம். சரியா, இதில் பெரிய அளவு எது இருக்கோ அதை நம்ம கர்ணம் இந்த சைடு வச்சுக்கலாம் 10, உயரத்தை நம்ம 6ன்னு வச்சுக்கலாம், அடிப்பக்கத்தை 8ன்னு எடுத்துக்கலாம். சரியாப்பா, இல்லைன்னா அடிப்பக்கம் 6ஆகவும் உயரம் 8ஆகவும் நம்ம மாற்றியும் ஒட்டிக்கலாம். ஆனால் இங்கே பெரிய அளவு தான் காரணமாக எடுத்துக்கணும். சரியாப்பா, இப்போ கணக்காக எழுதி பார்ப்போம். செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு P = கொடுத்த அளவு எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டாமா? 6 அடி + 8 அடி + 10 அடி. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா எத்தனைமா கிடைக்குது? 18 18 6 கூட்டி 24 அடி. அடுத்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு A = அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அப்புறம் அரை பெருக்கல்
அடிப்பக்கத்தை நாம் 8ன்னு எடுத்தோம்னா உயரத்தை 6. இப்போ இந்த 2 வச்சு நம்ம வாய்ப்பாடு சொல்லி அடிப்போம்ப்பா. 2 8 1 2 4 2 8 6 நாங்க 24. 24 சதுர அடி அல்லது அடி ஸ்கொயர்டு. சரியாப்பா? தேங்க்யூ.